ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் அழகி சிங்கர் திருவடிகளே சரணம் சரணம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் பாக்யம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அடியனுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். 108 திவ்ய தேசங்களிலே இன்று மதுரைக்கு அருகாமையே இருக்கக்கூடிய அற்புதமான திருத்தலம் கள்ளழகர் என்று சொல்லக்கூடிய சுந்தரராஜ பெருமாள் காட்சி தரக்கூடிய அற்புதமான திவ்ய தலத்தை இன்று நாம் சேவிக்கப் போகிறோம். அழகர் என்றாலே அழகானவன், அற்புதமானவன் என்று பொருள். இந்த க்ஷேத்திரத்திலே அழகர்களுக்கெல்லாம் அழகனாக சுந்தரராஜனாக விளங்குகிறான், விளங்கி சேவை சாதிக்கிறான் எம்பெருமான். கள்ளழகர் என்று சொன்னாலே சித்திரை திருவிழாவிலே வைகை ஆற்றிலே கள்ளழகர் இறங்குவது மிகப்பெரிய வைபவமாகவே நடக்கும். தன் தங்கையான மீனாட்சி கல்யாணத்திற்கு அழகர் வருவதாகவும், அழகர் வருவதற்குள்ளாக மீனாட்சி திருமணம் செய்து கொண்டதால் அவர் கோபித்து கொண்டு திரும்பி மண்டூக மகரிஷிக்கு சாப விமோசனம் தந்து மீண்டும் தன் நகரம் திரும்புவதாகவும் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஊரே கோலாகலமான கொண்டாட்டத்திலே ஈடுபட்டிருக்கும். அப்படிப்பட்ட இந்த எம்பெருமான் சுந்தரராஜனாக விளங்குகிறார், சுந்தரவல்லியாக தாயார் திகழ்கிறார். இந்த திருத்தலத்திலே 128 பாசுரங்களால் பல ஆழ்வாராதிகளும் பாசுரங்களை பொழிந்திருக்கிறார்கள். இந்த திருத்தலத்தை ஆண்டாள் பிரார்த்தனை செய்து கொண்டு திருவேங்கடவனை மணக்க வேண்டும் என்று 100 தடாவிலே வெண்ணெய், அதாவது அக்கார் அடிசல் செய்கிறேன் என்று பிரார்த்தனை செய்ய, அதற்கு முன்பாகவே ஆண்டாளுக்கு திருமணம் நிகழ்ந்துவிட அதை ராமானுஜர் நிறைவேற்றினாராம். எனவே தான் ஸ்ரீ வில்லிபுத்தூருக்கு ராமானுஜர் சென்ற பொழுது அண்ணனே வருக என்று ஆண்டாள் அழைத்ததாக சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட அற்புதமான திருத்தலம். ராமானுஜருடைய சீடராக விளங்கிய கூரத்தாழ்வார் இந்த எம்பெருமானின் மீது சுந்தரராஜஸ்தவம், சுந்தர பாகுஸ்தவம் என்று சொல்லக்கூடிய சோஸ்திரங்களை எல்லாம் ஏற்றி இருக்கிறார். இந்த சுந்தரராஜ பெருமாளை தர்மதேவனான யமதர்ம ராஜா அர்த்தஜாமத்திலே ஆராதிப்பதாக சொல்லுவார்கள். தர்மத்திற்கு உரிய பெருமாளாக விளங்கக்கூடிய சுந்தரராஜனை தர்மத்தின் பிரதிநிதியான தர்மராஜன் அர்த்தஜாமத்திலே பூஜிக்கிறார், அதாவது வழிபாடு நடத்துகிறார் என்று இந்த திருத்தல மகாத்மியம் சொல்லுகிறது. முக்கியமாக இந்த திருத்தலத்திலிருந்து சற்றே நாம் அடிவாரத்திலிருந்து புறப்பட்டு சென்றால் நூபுர கங்கை என்ற ஒரு அற்புதமான தீர்த்தம். இந்த தீர்த்தம் பெருமாள் உலகத்தை அளந்த பொழுது பிரம்மா தன்னுடைய கமண்டத்திலிருந்து அபிஷேகிக்கிறார். அது கங்கையாக, ஆகாச கங்கையாக வருகிறது. அந்த கங்கையை சிவபுரான் தலையிலே தாங்கிக் கொள்ள பெருமாளுடைய நூபுரம் என்று சொல்லக்கூடிய பாதத்தில் இருந்த அணிகலனிலிருந்து புறப்பட்டு வந்த கங்கை தான் கள்ளழக பெருமாளின் அற்புதமான சேத்திரத்திற்கு அடிவாரத்திலிருந்து மேலே சென்றால் நூபுர கங்கையாக விழுகிறது. அந்த தீர்த்தத்திலே குளித்தவர்களுக்கு எப்படிப்பட்ட மனோவியாதியும் குணமாகிவிடும். எனவே அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த தலமாக கள்ளழக பெருமாள் திருக்கோவில் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. வைகானச ஆகம முறைப்படி இந்த ஆலயத்தின் வழிபாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. முக்கியமாக கள்ளழக பெருமாளுக்கு காவல் தெய்வமாக 18ஆம் படி கருப்பசுவாமி வீற்றிருக்கிறார். நீங்கள் பார்த்தால் 2 அருவாளோடு மூடப்பட்ட கதவோடு நாம் பார்க்கலாம். என்ன பொருள்? கேரள தேசத்திலிருந்து 18 மந்திரவாதிகள் வந்து இந்த பெருமாளின் அழகிலே மயங்கி அவரை கவர்ந்து செற்றுவிட வேண்டும், அதாவது அவர் சக்தியை கவர வேண்டும் என்று நினைத்த பொழுது அர்ச்சகரது கனவிலே பெருமாள் தோன்றி மிளகோதரை, அதாவது மிளகு பொங்கல் செய்து மிளகையும் காரத்தையும் அதிகம் கலக்கவும் என்று சொன்னவுடன் அவ்வாறு மிளகு சாதத்தை கடுமையான காரமாக வைத்த பொழுது அதனுடைய நெடி தாங்க முடியாமல் அவர்கள் தங்கள் உருவத்தை வெளிப்படுத்த அவர்களை பிடித்து இந்த 18ஆம் படி கருப்பசாமி என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கதவுகள் அமைந்திருக்கக்கூடிய பகுதியிலே தள்ள அவர்கள் அந்த 18 பேரும் தாங்கள் செய்த தவறுக்கு பெருமாளுக்கு காவலாக நிற்கிறோம் என்று உறுதி கொடுத்து அந்த 18 பேரும் 18ஆம் படி கருப்பண்ண சுவாமியாக மாறி இருப்பதாக ஐதீகம். பெருமாள் இந்த ஆலயத்தை விட்டு வெளியே செல்லும் பொழுதும் கருப்பசாமியிடம் சொல்லிவிட்டுத்தான் வருவார். உள்ளே வரும் பொழுதும் அவரிடத்திலே தன்னுடைய அருளை பொழிந்து விட்டுத்தான் திரும்புவார். நீதி தேவதையாக 18ஆம் படி கருப்பண்ண சுவாமி இங்கே திகழ்கிறார். எனவே உண்மையை சொல்ல வேண்டும். அந்த எம்பெருமானிடத்தில் தேவையற்ற பயங்களை எல்லாம் நீக்கி விடுவார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமயமான க்ஷேத்திரம் ராமானுஜர், கூரத்தாழ்வார், மணவாள மாமுனிகள்,
ஆண்டாள், பெரியாழ்வார், திருமங்கையாழ்வார், நம்மாழ்வார் ஆகிய அத்தனை ஆழ்வார்களும் சேர்ந்து 128 பாசுரங்களால் இந்த அற்புதமான சேத்திரத்தை மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள். திரு கல்யாண வரத்தை தருவது, குழந்தை வரத்தை தருவது, வீடு கட்டும் யோகத்தை தருவது, மங்களத்தை தரக்கூடிய திருத்தலமாக விளங்குவதால் அனைவரும் இந்த சுந்தர ராஜனை காண வர வேண்டும். வாழ்க்கையை நன்றாக அமைத்துக் கொள்ள வேண்டும். மதுரையிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவிலே இந்த திருத்தலம் விளங்குகிறது. நாமும் இந்த சுந்தர ராஜனாக, கல்லழகனாக விளங்கக்கூடிய பெருமாளை வணங்கி சகலவிதமான சம்பத்துக்களையும் பெறுவோமா. ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.